நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அவர் நிறைய குற்றம் சாட்டுறாரு. போலீஸ் வந்து எனக்கு வார்னிங் கொடுக்கல, போலீஸ் இப்படி தவறாக நடந்துக்கிட்டாங்க, வருத்தம் வந்து உள்ளுக்குள்ளே நான் வருத்தப்பட்டேன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஓடி ஒளியலாமா? விஜய் அவர்களோட பார்ட்டி பண்ண எங்கேஜ் வந்துட்டு தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணாங்க, ஒவ்வொரு அவர் வந்து ரேஞ்ச் ரோவர் காரில் போறாரு, பிரைவேட் ஜெட்ல போறாரு, யாரோட செலவுல போறாரு, இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லட்டும். தீர்ந்து போன சக்தின்னு சொல்றாரு. அவர் யாரை சொல்றாருன்னு அனைவருக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மாண்புமிகர்களும் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சத்துணவு திட்டமா இருக்கட்டும், 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அம்மா உணவகமா இருக்கட்டும், எவ்வளவோ நல்ல மஞ்சள் விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்வதா இருக்கட்டும், வேளாண் மண்டலம் தனிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல உலகமே வேக்கும் கால்நடை பூங்காவா இருக்கு, எவ்வளவு நல்ல திட்டங்கள், அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இப்ப முதலமைச்சரா வந்து எந்த கட்சி எந்த அரசு வந்து தமிழகத்துக்கு வந்து எவ்வளவு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் காப்பி அடிச்சு விட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதுவும் பாதி நிறைவேற்றாம அந்த கட்சியை பார்த்து தீர்ந்து போன சக்தின்றாரு. இது வந்து ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. அந்த நாற்காலிக்கும் அந்த அலுவலகத்துக்கும் உங்க பொறுப்புக்கும் இது வந்து எந்த பொறுப்புல இருக்கும்னு நினைச்சு யோசிச்சு நாதாக்க வேண்டும், பொறுப்போட பேச வேண்டும். மக்கள் பார்க்குறாங்க, இன்னைக்கு ரீல்ஸ் உலகம், நீங்க ட்ரெண்ட் ஆறீங்கன்றதுக்காக ஒரு மேடை ஏறி வந்து இத்தனை ஆண்டு காலமா மக்கள் சேவையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுறது தவறுன்னு நான் கருதுறேன். அதே போல அவங்களோட அமைச்சர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கீர்த்தனான்ற ஒரு அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆங்கிலம் தெரியாத ஒரு மாணவியை வந்து கேலி செய்யறது நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. இவங்க வந்து அமைச்சர் பொறுப்புல இருக்காங்க. இதெல்லாம் கண்டித்து நல்ல அரசு வழங்க வேண்டும் விஜய் அவர்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். அதே போல அவர் பார்ட்டி ஃபண்ட் ஒரு வார்த்தை அவர் வந்து மேடையில பேசுறாரு. ஏதோ பார்ட்டி ஃபண்ட் சொன்னாலும் நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு. இவர்களோட பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வந்தது, ஆதவர்ஜனோட பின்பலம் யார் இருக்காங்க, அவங்களோட தொழில் என்னன்னு இவர் கொஞ்சம் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே. விஜய் அவர்களோட பார்ட்டி பண்ண எங்க வந்தது, தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ணாங்க, ஒவ்வொரு அவர் வந்து ரேஞ்ச் ரோவர் கார்ல போறாரு, பிரைவேட் ஜெட்ல போறாரு, யாரோட செலவுல போறாரு, இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லட்டும், அது நல்லா இருக்கும். அதே போல கரூர் சம்பவத்துக்கு வந்து எப்ப அந்த நிகழ்வு நடந்துச்சோ தமிழகத்துக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சராக நினைக்கிற ஒரு நபர் வந்து 41 நாள் கிட்டத்தட்ட 41 நாளுக்கு மேல அவர் வீட்டுல இருந்தாரு. எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. 2ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட இருந்தும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. உயிரிழப்புக்கு அப்புறமா வந்து நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது உயிரிழந்தாலுமே, உயிர் வந்து பறிக்கப்பட்டாலுமே, ஒரு விபத்துல பறிக்கப்பட்டாலுமே நம்ம ஒரு மாலை எடுத்துட்டு போவோம், ஒரு துக்கம் விசாரிப்போம், 4 வார்த்தைகள் பேசிட்டு வருவோம். ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு ரேஞ்ச் ரோவர் கார்ல ஏறி பிரைவேட் ஜெட்ல ஏறி சென்னைக்கு வந்தாரு. அவர் நிறைய குற்றம் சாட்டுறாரு. போலீஸ் வந்து எனக்கு வார்னிங் கொடுக்கல, போலீஸ் இப்படி தவறாக நடந்துக்கிட்டாங்க, வருத்தம் வந்து உள்ளுக்குள்ளே நான் வருத்தப்பட்டேன்னு. ஆனா ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஓடி ஒளியலாமா? மக்களை பார்த்து மக்களோட பிரச்சனைகள் அறிந்து உணர்ந்து செயல்படுறவர் தான் ஒரு தலைவர். விஜய் அவர்கள் 1008 விளக்கங்கள் இன்னைக்கு சொல்லலாம். இப்ப என்ன சொன்னாலுமே இன்னைக்கு அவர் முதலமைச்சர், நம்ம மதிக்கிறோம். ஆனா முதலமைச்சர் ஒரு அலுவலகத்துக்கு, ஒரு நாற்காலிக்கு, அந்த பொறுப்புக்கு இருக்கிற மரியாதையும் கண்ணியமும் கட்டுப்பாடு தேவைன்னா உங்கள் வாயிலாக நான் விஜய் அவர்கள் தெரிவிக்கிறேன்.